வணக்கம். இஸ்ரேல் ஜபசே. யூஎஸ் பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் 12 கண்ட்ரீஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து யாரும் அமெரிக்காக்குள்ளே வரக்கூடாதுன்னு. எந்த கண்ட்ரீஸ் அந்த 12? அதில் பாகிஸ்தான் இருக்கா? அடுத்தது ஒரு 7 கண்ட்ரீஸை பார்ஷியல் பேன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேன் என்ன பர்மனண்ட்டாக இருக்குமா? இனிமேல் யாராலையும் என்டர் பண்ண முடியாதா? சரி, இதனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவா? எதனால இந்த பேன் பண்ணியிருக்காரு? இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் 12 கண்ட்ரீஸை பேன் பண்ணியிருக்காரு. அதில் பாகிஸ்தான் கிடையாது. சரி, என்ன அந்த 12 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்று வந்து ஆப்கானிஸ்தான், இந்த சைடு மியான்மர் இருக்குது, அதற்கப்புறம் ஈரான் இருக்குது, அதற்கப்புறம் சொமாலியா, ஹெய்த்தி, சாட், லிபியா, சூடன், யெமன், ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, காங்கோ பிரசாவிலே. ஸோ இந்த 12 கண்ட்ரீஸில் கம்ப்ளீட்டாக பேன்ங்க. ஸோ யாரும் இந்த நாட்டிலேருந்து அங்கே போகக்கூடாது. எதற்காக பேன்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அமெரிக்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இந்த நாட்டிலேருந்து வந்தால் எங்களுக்கு ஆபத்து அப்படின்றார். எதற்காக இந்த பேன் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு? சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொலராடோ அப்படின்ற அமெரிக்காவில் ஒரு இடத்துல இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதில் இஸ்ரேலி ஹோஸ்டேஜஸ் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க ஹமாஸ் கிட்ட. ஸோ அவங்கள விடுதலை பண்ணணும்னு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்க்கு எதிராக ஒரு எஜிப்ஷியன் ஆரிஜின் பர்சன், எஜிப்ஷியன் சிட்டிசன், அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணவங்க மேலே இந்த காக்டெயில்ஸை வச்சு, கேசிலினை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. இந்த பெட்ரோல் பாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி பண்ணுறாரு. 12 பேர் இன்ஜூர் ஆகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்கிறார். பாலஸ்தீனை பிடிச்சி வச்சுருக்கீங்க, அதை ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதற்கு எதிராக தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த கொலராடோ இன்சிடெண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நான் அமெரிக்காவை சேஃபாக வச்சுக்கணும், இந்த 12 கண்ட்ரீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக யாரும் வரக்கூடாது. எக்ஸம்ஷன்ஸ் ஒரு சிலது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, அத்லெட்ஸ் அங்கேருந்து இப்போ யூஎஸ்ஏல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ அத்லெட்ஸ் வரலாம். இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு வேணா வரலாம். அது இல்லாமல் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் தான். அப்போது காலேஜுக்கெலாம் போகலாமா? யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் ஒருவேளை ஈரானில் இருந்தோ, ஆப்கானிஸ்தானில் இருந்தோ, மியான்மரில் இருந்தோ இவங்கெல்லாம் அங்கே போகலாமான்னா இல்லை, கம்ப்ளீட் ட்ராவல் பேன். சரி, ஈஜிப்ட் அந்த கம்ப்ளீட் பேன் லிஸ்ட்டில் இருக்கா, இல்லை பார்ஷியல் பேன் லிஸ்ட்டில் இருக்கா? பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அந்த லிஸ்ட்டில் இல்லை. காரணம் என்ன? ஏன்னா ஈஜிப்டில் இருக்கிறவர் அட்டாக் பண்ணி தான் அந்த ஈஜிப்ட் சிட்டிசன் அமெரிக்காவில் இருக்கிறவர் அவர் அட்டாக் பண்ணுறாரு அந்த கொலராடோவில். அதற்கு எதிராக தான் நான் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆனால் ஈஜிப்ட் இந்த பேண்ட் லிஸ்ட்டில் இல்லைங்க. அதே மாதிரி இந்த 7 கண்ட்ரீஸ் பார்ஷியல் பேன் சொன்னேன். என்னென்ன கண்ட்ரீஸ் அது பார்த்தீங்கன்னா, புருண்டி, லாவோஸ், சியாரா லியோனே, டோகோ, தர்க்கமெனிஸ்தான், வெனிசுலா, கியூபா. ஸோ இந்த 7 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்ஷியல் பேன். பார்ஷியல் பேன்னா என்ன? விசா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க, பயங்கர ஸ்க்ரீனிங் நடக்கும். ஸோ ஒரு சைடு 12 டோட்டலி பேண்டு கண்ட்ரிஸ், இன்னொன்று பார்ஷியல். மெயின் ரீசன்ஸ் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று வந்து செக்யூரிட்டி கன்சர்ன். எங்கள் நாட்டு மக்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், அமெரிக்கன்ஸ் இவங்கள ஹார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க அமெரிக்கன்ஸை ஹார்ம் பண்ணுறாங்க, அதனால தான் பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வீசா ஓவர் ஸ்டே. ஸோ இந்த நாட்டிலேருந்து வரவங்கெல்லாம் சாதாரணமாக ஆன் அண்ட் ஆவரேஜ் வீசா வாங்கிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போகாமல் ஏறக்குறைய 30% பீப்புள் ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த கண்ட்ரீஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ட்ரம்ப்போடைய இந்த 2வது டென்யூரில் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸை பேன் பண்ணியிருக்காரு. இது முதல் முறையான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டென்யூர்லையும் இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸை செலக்ட் பண்ணி பேன் பண்ணார். அந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பம். என்னென்னா, ஏர்போர்ட்ஸ்க்கெலாம் யூஎஸ் ஏர்போர்ட்ஸ்க்கெலாம் வந்துடுவாங்க, திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்னையிலேருந்து வரக்கூடாதுன்னு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் அங்கருந்தே திருப்பி அனுப்பிச்சாங்க. நெறைய கோர்ட் கேஸ்லாம் ஆச்சு. இந்த முறை அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் 9த் வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ 9த்துக்கு அப்புறம் யாரும் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கவங்கலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனால என்னென்ன இம்பேக்ட்டுங்க? முதலாவது இம்பேக்ட் என்னன்னா, யுஎஸ் உடைய எக்கானமியே அடி வாங்க வாய்ப்பு ஜாஸ்தி. காரணம் என்ன? இங்கேருந்து வரவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடண்ட் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் இத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து இந்த 12 கண்ட்ரீஸு ப்ளஸ் ஒரு 7 பார்ஷியல் பேன் கண்ட்ரீஸ் இனிமேல் அமெரிக்காவுக்கு படிக்க வரப்போறதில்ல. பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள மெஜாரிட்டி யூனிவர்சிட்டீஸு இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குற பணத்த அந்த ஃபீஸ வச்சு தான் அவங்க காலேஜஸ் ஓடுங்க. சாதாரணமா அவங்க அமெரிக்கன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட, அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கம்மியான ஃபீஸ் தான் வாங்குவாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜாஸ்தி ஃபீஸு. ஸோ அத வச்சு தான் காலேஜஸ்லாம் ஓடும். இனிமேல் இத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து வரப்போறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் அட்மிஷன்ஸ் அடி வாங்க போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியவே குழப்பிக்கிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் விசா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரணம் ஹார்வர்டுக்கும், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது இப்போ கோர்ட் கேஸா வேற இருக்கு. ஸோ, இப்போ அடுத்த மெஷரா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கண்ட்ரீஸ்லேருந்து டோட்டலா பேன் ஆயிற போறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வரப்போறதில்ல. இன்னொன்னு, எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் யுஎஸ்க்கு போற யுஎஸ் யூனிவர்சிட்டீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு இப்போ விசாவ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்? சோசியல் மீடியா ஸ்கிரீனிங் நாங்க பண்ண போறோம். அவங்க வந்துட்டு சோசியல் மீடியால குறிப்பா இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் மாரி இஷ்யூல இஸ்ரேலுக்கு எதிராவோ, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாவோ, இத ஓப்பனா சொல்லல. ஆனா அத பேஸ் பண்ணி தான் அமெரிக்கால ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஸோ, இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க சோசியல் மீடியா ஸ்கிரீனிங் பண்ண போறோம். அவங்க வந்து இங்க அஜிடேஷன்லாம் இறங்கக்கூடாதுன்னு. ஸோ, இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் யூனிவர்சிட்டீஸ்க்குலாம் பெரிய அடி விழப்போது. ஒரு யூனிவர்சிட்டி அடி வாங்குச்சுன்னா கூட, சுத்தி எத்தனையோ அத நம்பி ஒரு காலேஜ் இருந்தாலே சுத்தி ஒரு டீ கடை இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், எத்தனையோ ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ யுஎஸ் மாரி யூனிவர்சிட்டீஸ சுத்தி ஒரு வில்லேஜ், ஒரு டவுன்ஷிப்பே இருக்கும். ஸோ எல்லாருமே அடி வாங்க போறாங்க. இது ஃபர்ஸ்ட்டு எக்கனாமிக்கலா. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இப்ப இத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து இந்த 12 கண்ட்ரிலேருந்து இவங்க வரவே முடியாதுல்ல அமெரிக்காக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்க போது? இந்த கண்ட்ரீஸ்க்கு யுஎஸ்ஸால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா? ஸோ யுஎஸ் உடைய எக்ஸ்போர்ட்ஸும் அடி வாங்கும். சரி, யுஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட்டும் பண்ணுவாங்க நெறைய. இப்போ கியூபாவா இருக்கட்டும், இல்லன்னா மியான்மாரா இருக்கட்டும், இந்த மாரி கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்றது அவங்களுக்கு சீப் இம்போர்ட்ஸ் போகும். இனிமேல் பிசினஸ் எக்ஸ்சேஞ்சஸ் யாருக்குமே தான் உள்ளேயே நுழைய முடியாது அந்த நாட்டுக்குள்ள, அமெரிக்காக்குள்ள இந்த இந்த பேண்ட் கண்ட்ரீஸ்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வாங்க போது? யு யுஎஸ் உடைய இம்போர்ட்ஸ் அடி வாங்க போது. இம்போர்ட்ஸ்னா சீப்பான இம்போர்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட்லி ஆக போகுது. 2வது எது அமெரிக்கால ப்ராடக்ட்ஸ் விலை காஸ்ட்லி ஆக போகுது. 2வது யுஎஸ் உடைய எக்ஸ்போர்ட்ஸும் அடி வாங்க போகுது. இது இல்லாம தேவையில்லாம இந்த கோர்ட்டு, கேஸ்ன்னு குழப்பம்லாம் வேற போகுது. ஸோ பேசிக்கலா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எக்கானமிய இது கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். டவுட்டே கிடையாது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி ஹெய்த்தியா இருக்கட்டும், இல்ல கியூபா, இல்லன்னா மியான்மார். இப்போ மியான்மார் பாருங்களேன். இந்த மாரி கண்ட்ரீஸ்லலாம் ப்ரோ டெமோக்ரசி இல்லன்னா ஏதோ ப்ரோ ரிஃபார்ம் இந்த மாரி போராடுறவங்க தான் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட விசா வாங்கி ரெஃப்யூஜி மாரி வருவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்ன? இனிமேல் மியான்மார்ல டெமோக்ரசி வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்காது. ஏன்னா கம்ப்ளீட் பேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய அந்த குளோபல் லீடர்ஷிப் இவ்வளோ நாள் ஏன் இருந்துச்சுன்னா, அங்கங்க ஹைத்தியா இருக்கட்டும், இல்லன்னா இந்த மியான்மரா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அவங்க வந்துட்டு இந்த ஆட்சி மாற்றம், ஒரு பீஸ்ஃபுல் ரூல் ஆஃப் லா, டெமோக்ரசி இதற்காக அமெரிக்காவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இனிமேல் இந்த கண்ட்ரீஸ்லேருந்து பேன் பண்ணிட்டனால, இனிமேல் இப்போ மியான்மார்ல அந்த மிலிட்டரி ஆட்சி நடக்குது. அதற்கு எதிரா குரல் கொடுக்கிறவங்கலாம் பயப்படுவாங்க. எங்கேயுமே ரெஃப்யூஜியா போ முடியாது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா தன்னுடைய குளோபல் லீடர்ஷிப் பொசிஷனை இழக்கக்கூடும். சைனா கொஞ்சம் கொஞ்சமா மேல வரக்கூடும். ஏன்னா, இவ்வளோ நாள் அமெரிக்கானா அவங்க வந்துட்டு டெமோக்ரஸிய சப்போர்ட் பண்ணுவாங்க. ரூல் ஆஃப் லாவ சப்போர்ட் பண்ணுவாங்க. உலகெங்கேயும் யாருனாலும் அங்க ரெஃப்யூஜியா எடுத்துப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனான்னு. ஆனா, இப்ப அமெரிக்கா என்ன? அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ட்ரம்ப்புடைய அந்த ஸ்லோகன் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய லீடர்ஷிப் பொசிஷன படிப்படியா குறைச்சுக்கிட்டு இருக்கு. சீனா இந்த வேக்யூம பயன்படுத்தி அவங்க ஒரு கட்டத்தில குளோபல் லீடராவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சீனா ஈரானுக்கும், சவுதி அரேபியாவுக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா நெடுங்கால எனிமீஸ்.
அவங்க 2 பேரையுமே பீஸ் நெகோஷியேட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு பீஸ் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஸோ என்னை பொறுத்தவரை சீனா கொஞ்சம் கொஞ்சமா குளோபல் லீடர்ஷிப் பொசிஷன எடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ட்ரம்ப்போடைய இந்த கம்ப்ளீட் டிராவல் பேன் இது பர்மனெண்ட்டா? அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நாங்க திருப்பி ரிவ்யூ பண்ணுவோம். அவங்க இம்ப்ரூவ்லாம் பண்ணா அதெல்லாம் எடுத்து விட்டுருவோம் அப்படின்றாரு. இன்னொன்னு என்னன்னா, புதுசாவும் ஒரு சில கண்ட்ரீஸ நாங்க ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு த்ரெட் பெர்செப்ஷன் இருந்துச்சுன்னா, இந்த 12 கண்ட்ரி பிளஸ் 7 கண்ட்ரி கூட மத்த கண்ட்ரீஸும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா, போன டென்யூர்லயும் ட்ரம்ப்போடைய ஃபர்ஸ்ட் டென்யூர்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்ட்ரீஸ பேன் பண்ணாரு. ஆனா, அதற்கு அடுத்து வந்த உடனே இப்ப ஜோ பைடன் வந்தார்ல, வந்த உடனே முதல் வாரத்திலே நினைக்கிறேன், இந்த பேன் எல்லாம் எடுத்து விட்டுட்டார். ஸோ ட்ரம்ப்போடைய பதவி காலம் முடிஞ்ச உடனே ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கேண்டிடேட்டே திருப்பி ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை இன்னொரு வாட்டி வர முடியாது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் 2 வாட்டி தான் ஒருத்தர் யுஎஸ் பிரசிடென்ட்டா இருக்க முடியும். ஸோ இது 2வது டென்யூர். ஸோ இதற்கு அப்புறம் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவருடைய பார்ட்டி கேண்டிடேட்டே யாராவது வந்தா கூட அவங்க கண்டிப்பா இந்த டிராவல் பேனை எடுத்து விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இலான் மஸ்க் அடுத்த யுஎஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பெரிய பில்லியனர் பணக்காரர், அவர் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சப்போர்ட்டர். ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா இந்த டிராவல் பேன் தொடரும். ஆனா என்னை பொறுத்தவரை இது லாங் லாஸ்டிங்லாம் கிடையாது. திருப்பி அடுத்து எந்த டென்யூர் மோஸ்ட்லி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம். ஸோ இந்த டிராவல் பேன் முடிவுக்கு வந்துடும். சரி, இந்த டிராவல் பேன் பண்ணது சரியா தவறா? அது அமெரிக்காவுடைய இஷ்டம். அமெரிக்கன் பிரசிடென்ட் முடிவு பண்ணியிருக்காரு, எங்க நாட்டுக்கு இந்த நாட்டில இருந்து வராதீங்க அப்படின்னு. ஸோ அமெரிக்கன் மக்கள் ஓட்டு போட்டாங்க, செலக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த டிராவல் பேன்னால விலைவாசி ஏறும். ஸோ அது அவங்களுடைய கஷ்டம். அவங்க தானே செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி யுஎஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் குறைய போகுது. அதுவும் அவங்க எலெக்ட் பண்ண பிரசிடென்ட் எடுத்த டெசிஷன். ஸோ அவங்க தான் அதை ஓன் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி டிராவல் பேன்லாம் அன்னெசரி. குளோபல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏகப்பட்ட டிஸ்ரப்ஷன்ஸ் வரப்போகுது. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்வர்ட் போகணுன்றது கனவு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழப்பம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கண்ட்ரின்னு முன்ன இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கானாலே பயமாக இருக்குது. காரணம் என்ன? ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. எந்த நேரம்னாலும் என்ன பாலிசினாலும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்னை பொறுத்தவரை ட்ரம்ப்போடைய இந்த டெசிஷன்லாம் அன்னெசரி யுஎஸோடைய குளோபல் லீடர்ஷிப் பொசிஷனை குறைச்சிரும் அப்படின்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்னவோ நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.